ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு நட்டஷிப்போட எபிசோட் 272 தான் பார்க்க போகிறோம். 271 செக் பண்ணாங்க, அது ஃபில்லராக தான் இருக்குது. கொஞ்சம் நோத்தி பார்த்தேன். ஸோ அது நம்ம கதைக்கு ஒன்றும் ரிலேட்டபுளாக இல்லை. அதனால் நம்ம 272 போயிடுவோம். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பம் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா நம்ம அவங்கள இழக்க கூடாது. டாங்கோ ஹெச்கியூ கனெக்ட் பண்ணு. கத்தாம வரோம். கமாண்டர் யூனிட் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அவங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க, ஆனா எதிரிகள் விடாம துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா 5வது கம்பெனில இருந்து நம்ம ஏற்கனவே ஆட்களை அனுப்பிட்டோமே. பக்கத்துல எங்க சந்திக்கலாம்ங்கற கோஆர்டினேட்ஸ் சீக்கிரம் அவங்களுக்கு அனுப்பி வைங்க. ஓ இவங்களா? இது ஒரு சின்ன பிரிவுதான், ஆனா அவங்க அதுக்கே பலமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சாமுராய் நடுநிலையா இருக்க வேண்டியவங்க தானே, ஏன் ஷினோபி பக்கம் போகணும்னு கேக்குறாங்க. எப்பவுமே சாமுராய் நடுநிலையா தான் இருக்கணுமா? கடந்த காலத்தை பத்தி தெரியாதவங்க தான் இந்த வார்த்தையெல்லாம் விடுவாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு நிதர்சனம் புரியலன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஷினோபிக்களுடைய போற ஷினோபிக்களே சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சில பேர் கருத்து சொல்றாங்க. இவ்வளவு நேரமும் அவங்க அதை தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த போர் சமாதானங்கிற புள்ளிக்கு வரவே இல்லையே. நம்மளுடைய உதவி இல்லாம இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படி சண்டை போடுவோங்கிறது இன்னைக்கு நாம அவங்களுக்கு காட்டுவோம். கண்டிப்பா. நான் இங்க இருந்து வெளியேற விரும்புறேன். என் தலைக்குள்ளையும் உடம்புக்குள்ளையும் ஒருச்சிமாரோடைய சக்கரம் முழுகுறத உணர முடியும். மாற போறது இல்ல, அப்படி இப்படி ஒண்ணு ஆகணும். அது அங்க இருக்கு. இது அக்காட்ஸ்கியாலையா இல்ல உரச்சிமார்வாலையான்னு தெரியல. ஆனா என்னை யார் வரவழைச்சாங்களோ அவங்க நிச்சயம் அனுபவிப்பாங்க. நான் எதிரிகள் பக்கம் தான் இருக்க போறேன்னு அவங்க சந்தேகப்படுவாங்க. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நான் கவனம் செலுத்த முயற்சி பண்றேன், அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லி நான் அமைதியா அவசியம் எனக்கு கிடையாது. முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ் போதும்னு நினைக்கிறேன். சமோனின் ஜெட்சு. ஒரு கை பாத்துலாம். இன்னும் உயிர் வந்தாது. இது விஷ புகையாச்சே. போதுவாங்க. பாட்டி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்க. குடிக்க முடியலன்னு காத்துல விஷத்தை கலந்துட்டானே, தாங்க முடியல. என் உடம்பு இந்த விஷத்தை எதிர்க்காம பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்க இருக்கேன். வாங்கடா. இல்ல போடு. என்னுடைய பேர் மிஃபுனே, சாமுராய்களுடைய தலைவன். நான் உன்னோட போரிட விரும்புறேன். நல்லவரை தப்பிச்சோம். சாரி, லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இங்க விஷத்தை யூஸ் பண்றாங்க. எங்க மாஸ்கர் ஷினோபி கூட சண்டை போட பிரத்யேகமா ரெடி பண்ணதுனால இதுக்குள்ள விஷ காத்து நுழைய முடியாது. என்ன இத போட்டுக்கோ. இவங்க எல்லாரையும் மாத்து மருந்து கொடுக்கறதுக்காக மெடிக்கல் காப்ஸ்க்கு கொண்டு போங்க. எனக்கு இதுல யாருடைய உதவியுமே தேவையில்லை. உங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீங்க இதுல தலையிடாதீங்க. அப்போ நீதானா மிஃபுனே? எதுக்காக ஷினோபியோட பக்கம் போன? அதை விட ஏன் ஷினோபியோட இருந்துட்டங்கிறது தான் சரியான கேள்வி. அடிப்படையில ஒரு சாமுராய். ஷினோபிகளோட இயற்கைக்கு எதிரானவங்க தானே. இதுக்கப்புறம் எப்படி ஒண்ணு நீ சாமுராய்னு சொல்லிப்ப? நாங்க ஒண்ணு ஷினோபிகளுடைய அடிமைகள் கிடையாது. நீண்ட நாளாவே நாங்க எங்க வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய விஷயம் மாறல. அது என்ன தெரியுமா உனக்கு? அதுதான் அமைதி. அமைதியா? இந்த அமைதிக்கான பயணத்துல அமைதியை விரும்புற உங்களுக்கு துணையா நிக்கிறது தான் எங்களுடைய வேலை. போர்க்களம் இப்பதான் சூடு பிடிக்குது. கேமராமேன் யூஸ் பண்ணுங்கிற. இப்ப பாரு.
லேடி சியோ, இங்க வந்திருக்கிறது நானே கிடையாது. அது உனக்கு தெரியும் தானே கான்குரோ? தெரியும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. வெனமஸ் சாலமண்டரை ஹான்சோ பாத்துக்குவாரு. நான் உயிரோட இருக்கும் போதே பல நாட்கள் அவனை எதிர்த்திருக்கேன். அதனாலதான் அவனோட விஷத்துக்கு எதிர் மருந்தை இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இது ஒரு தடவை விஷத்தை கக்கனா அதுக்கப்புறம் விஷத்தை கக்கறதுக்கு இதுக்கு ஒரு 5 நிமிடம் பிடிக்கும். நான் சொல்றது சரிதானே? இந்த சியோ வேற என்ன பத்தின உண்மையெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கா. பாக்கி பல சம்பவம் பண்ணி யூசே, இப்போதைக்கு கிளம்பி போ. வீக்னஸா என்னதான் என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் என்னோட போரானது அவங்கள எதிர்த்து தான் இருக்கும். அப்புறம் நீ ஹான்சோ, போர்ல என்னோட உண்மையான எதிரி யாருங்கிறது உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தானே? உங்களை எதிர்க்கிறதுல எனக்கு எந்தவித பயமோ ஆட்சேபனையோ கிடையாது. எங்களுக்கும் கிடையாது. இப்போ கட்டிட்டான் நானே போறேன். ரெடியா இருங்க. முதுகெலும்பு எடுத்தானா இது பண்ணி நீ அது ரொம்ப நல்லாவே தடுத்த தெரியுமா? கத்தி நுனியில எப்படியா அது? தல அமைதி, பொறுமன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி சண்டை போடுவன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப எதுக்காக நீ என்ன முறைக்கிற? நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி தான் இருந்தேன். 5 கிரேட் நேஷன்ஸையும் ஒரே ஷினோபி உலகமா மாத்துறது தான் என்னோட குறிக்கோளும். ஆனா உண்மையான அமைதி இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்போ புரிஞ்சது உனக்கு? ஒவ்வொரு சண்டை முடியும் போதும் இன்னொரு சண்டை தொடங்குச்சு. அதீத மரணத்தால மட்டும்தான் ஒவ்வொரு போரும் முடிவுக்கு வந்தது. இதுல இருந்து உனக்கு எங்க அமைதி கிடைக்க போகுது? சாமுராய்ஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்ன தவிர வேற யாருக்கும் நல்லா தெரியாது. பல சாமுராய்கள் இதனாலதான் ஷினோபியா மாறினாங்க. அவங்களுக்கு உங்களோட வித்தைகளை கற்றுக் கொடுத்தீங்க. அவங்கள விடாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம என் உடம்பு இயங்குது. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல சாமுராய்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. ஷினோபிகளுக்கும் எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காது. பணமும் நெஞ்சிட்சுவும் பவரும் தான் இங்க அதிகாரம் பண்ணுது. எல்லாரும் சண்டை போட்டு சாகிறத தவிர இங்க வேற வழியே கிடையாது. நானும் அதைத்தான் நம்புறேன். இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வாழ்வா சாவாங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அதே போல நான் சொல்ற அந்த அமைதிக்காக என் உயிரை விடுறதுக்கு நான் இப்பவும் தயாரா இருக்கேன். என்னுடைய இந்த உறுதியான நிலைப்பாடுதான் இன்னமும் என்ன செயல்பட வைக்குது. ஆனா நீ அதுல இருந்து தளர்ந்துட்ட. சாமுராய் வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற ஒரு வீரனே அந்த வாளுக்கு சமமானவன். என் வாளான குரோசோவாவை போலவே நானுமே மத்தவங்க மனசுல நீங்காத இடம் பிடிப்பேன். மக்களையும் வாளையும் ஒப்பிட்டு பேசாத. பட்ட தீட்டின இந்த இரும்புல இருந்து உனக்கு அப்படி என்ன கிடைச்சிட போகுது? உதாரணத்துக்கு செப்பு குறிச்சி போல எடுத்துக்கோ. அதுல சாமுராயான நீங்களே உங்களோட உயிரை தியாகம் பண்ணிப்பீங்க. அதனால என்ன யூஸ் இருக்கு சொல்லு? நான் ஏற்கனவே இதெல்லாம் விளக்கிட்டேன். என் உறுதியான மனநிலை தான் எனக்கு முக்கியம். போது உன்னோட கதையை நிறுத்து. சாமுராயான உங்களை மொத்தமா நான் கருவோட அழிக்க போறேன்டா. இதுக்கப்புறம் நீ நிஞ்சுட்சுவை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். உன் முன்னாடி நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணா எந்த பயனும் இல்லைங்கிறத அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. முக்கியமா அதை பண்றதுக்கு நீ எனக்கு நேரமே கொடுக்கல. அப்புறம் என்னோட 2 ஸ்டெப் ஸ்டிக்கல், அப்புறம் செயின் அட்டாக். அத பத்தி தெரிஞ்சவங்களாலேயே இதையெல்லாம் சமாளிக்க முடிஞ்சது. ஆரம்ப காலத்துல என் பெயர் கூட தெரியாத சமயத்துல ஒரு முறை நீயும் நானும் சண்டை போட்டிருக்கோம். அத பத்தி எல்லாம் உனக்கு இப்ப ஞாபகம் இருக்குமா? அப்புறம் நீ ஏன் இன்னும் சாகல? என் வாழை உடைச்சதே நீதான். அதுக்கப்புறம் முக்கியமா என் தலைய வேற வெட்டுன. ஆனா அப்பவும் எப்படியோ நான் பொழைச்சு உயிர் வாழறேன். அப்படியா? அப்படின்னா அந்த சாமுராய் நீதானா? அப்ப நீ பொழைச்சது பெரிய அதிசயம் தான். ஆனா இந்த தடவை நீ சத்தியமா பொழைக்க மாட்ட. அதுக்கு முதல்ல நான் உனக்கு இடம் கொடுக்கணும். ஆரம்ப கட்டத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்த உன்னை தோக்கடிச்சு வெல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னு தெரியுமா? என்ன என்ன சொல்ல வர இப்போ? கண்டிப்பா உன்னுடைய கேலிபர்ல இருக்கிற எல்லா ஷினோபிகளுக்கும் இந்த கதை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நீ எப்படி இறந்தங்கிறது முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? யார் ராணி?
நீ இவ்வளவு பேரை கொள்றதுக்கான முக்கிய காரணம் என்ன? அதேதான். என் பேரை நீ மறந்துட்டியா ஹான்சோ? நீயா? நீ அக்காட்சியோட யாய்க்கோ தானே? ஆனா நீ இறந்துட்டியே, இது எப்படி சாத்தியம்? நீயும் டான்சோவும் கை கோர்த்து எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்ட. இப்ப நீ உன்னை தெரியல காப்பாத்திக்கிறது தம்பி. முக்கியம் நினைக்கிற, இது உனக்கு அசிங்கமா இல்லையா? ஒரு காலத்துல எனக்கு நீ பயப்படுறியா? ஆனா நீ நிறையவே மாறிட்ட. யாரா நீ? உன்கிட்ட எப்படி இவ்வளவு பவர்லாம் இருக்கு? பட்ட ஆளு எலிப்பையில மாறின மாதிரி நம்ம தோத்ததுக்கான காரணம் என்னங்கிறது இப்ப வரைக்குமே உனக்கு புரியல. தயாராயிரு ஹான்சோ. நிறுத்து. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு எதுவும் புரியல. என் கண்ணுக்கு தெரியாதது அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது? விஷத்தை உள்வாங்கி செத்து ஒளி. இனி அவனையும் பண்ணானே தெரியல. கேட்க தயாரா இல்ல. அதே அதிகம் பட்ட திட்டப்பட்ட அதிகம் வெற்றிகளை கண்ட வாள் அதோடைய அடுத்த தலைமுறையை அதுவே தேடிக்கும். இதை தாண்டி வேற என்ன வேணும்? மண்டை மட்டும் பார்க்கறதுக்கு மாஸ்க்மேன் மயகிறாரு. யாரு வீட்டு மாஸ்க் போட்டுட்டாரு. ஒருத்தன் தனக்கு தேவையானதுல உறுதியா இருந்து அதுக்காக எந்த நிலைமைக்கும் போறதுக்கு ஆயுதமும் வெட்டி தயாரா மாஸ்க்கும் இந்த உடம்பு உலகத்தையே வெல்ல முடியும். காலத்தால் அவனை அழிக்க முடியாத ஆள் ஆவான். எப்படிடா? எப்படி உன்னால என்ன வெட்ட முடிஞ்சது? என்ன அருவாய் அது? அவனோட வாள்ல ஒரு துளி கரக்கூட படியல. என்ன அவ்வளவு வேகமாவா வெட்டியிருக்கான்? உன்னுடைய மன வலிமை தளர்ந்து போச்சு. நீ உன்னை ஒரு ஆயுதமா பார்க்கல. உன்னை நீ முன்னேத்திக்கவும் இல்ல. மொத்தமா நீ மழுங்கி போயிட்ட. அதனாலதான் ரத்தக்கரை படிஞ்ச உன்னுடைய வாள் துரு புடிச்சு மழுங்கி இப்படி கடைசியில உடைச்சு போச்சு. கூர்மை இல்லாத வாள் எதுக்குமே உதவாது. எல்லா மனுஷங்களுக்குமே இது பொருந்துங்கிறத மறந்துடாத. உனக்கு என்ன ஞாபகம் இல்லைங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ என்ன அன்னைக்கு வெட்டினதும் நான் துடி துடிச்சு இறந்த பிறகு நீ என்ன பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இவருக்கு நடந்ததுதான் இப்ப அவனை இங்க வெட்டின நடந்தது. என்னோட வால்ல சாலமன்றோடைய விஷத்தை தடவி இருக்க. ஆனா பயப்படாத, மரத்து போய் உனக்கு வழியே தெரியாது. அப்புறம் 48 மணி நேரத்துல நீயே இறந்துருவ. எல்லாரும் ஹேண்ட்ஸ் ஆஃப் த சாலமண்டர் அப்படிங்கிற என்ன பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணங்கிறத நான் இப்போ உனக்கு சொல்றேன். இது நான் உனக்கு கடைசியா கொடுக்கிற கிஃப்ட்னு நினைச்சுக்க. என்னோட ஊர்ல ரொம்ப கொடிய விஷம் வாய்ந்த கருப்பு சாலமண்டர் ஒண்ணு இருந்தது. நான் அப்ப வெறும் குழந்தை தான். ஆனா அந்த சாலமண்டர் இறந்தப்போ அந்த விஷப்பை எனக்குள்ள விதைக்கப்பட்டது. சுயமா விஷத்தை கக்குற ஒரு மனுஷனா மாத்தணுங்கிறதுக்காக என்னோட இடுப்புல அதை வச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே என்னால என்னோட சுவாசத்திலேயே விஷத்தை கக்க முடியும். ஒரு பக்கம் எனக்கும் பயம் இருந்துச்சு. அதனாலதான் நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கும் போது இந்த மாஸ்க போட்டுட்டே அப்புறம் கொல்லுவேன். அதாவது ரீசனே தெரியல மாஸ்க் போட்டு. எதுக்காக நீ நம்மளுடைய சண்டையில உன்னோட மாஸ்க கழட்டல? முன்னாடி நான் போட்ட சண்டைகள்ல அதெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கு. இந்த மாஸ்க நான் போட்டிருக்க வேற காரணம் இருக்கு. அதுல பாதுகாப்புங்கிறதும் ஒண்ணுதான். போர்ல ஒருவேளை தெரியாம இந்த விஷப்பை வெட்டப்பட்டா அதுக்குள்ள இருக்கிற விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி வெளியே வர ஆரம்பிக்கும். அப்ப நான் அதை சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயம் அவனே இதனால பாதிக்கும். ஏன் விஷங்கிறதுனால என்ன சாகடிக்கலனாலும் அதால நான் பேரலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் சாக மாட்டேன். ஆனா என்னால எதிர்த்து சண்டை செய்யவும் முடியாது. உன்ன மாதிரி திறமையான ஆட்களை எதிர்க்கும் போது இந்த மாஸ்க நான் போட்டிருக்க வேண்டியது அவசியம். என்னதான் நீ கையில பயன்படாத கத்தி வச்சிருந்தாலும் என்ன தோக்கடிக்கக்கூடிய துளி வாய்ப்பு கூட நான் உனக்கு அந்த தரேன். வீக்னஸ் அவனே சொல்லிட்டுக்கிறான். அதாவது மாஸ்க் உடச்சிட்டாரு. அப்போ இடுப்பு வெட்டினா முடிஞ்சுது எல்லா அவன் கதை. மனுஷங்களுமே ஒரு வகையில வாழ்தான். அப்படி பார்க்கும்போது நான் என்ன தகுதியானவனா மாத்திக்கல. அதனாலதான் நான் இந்த சண்டையில தோத்துருக்கேன். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? மரணங்கிறது எந்த விதத்திலையும் ஒரு முடிவாகாது. மன உறுதியை இழக்கிறது தான் ஒருத்தனுடைய முடிவு. ஒருத்தரை சும்மா பார்த்த உடனே அவங்களோட மன உறுதியை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்ப நீ இழந்தாலும் கூட உன்னுடைய கூர்மையை நீ இழந்துட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்ப நீ இப்படி கிடக்கிறதுக்கான காரணம் என் பேரை கேட்ட உடனேயே பயத்துல ஓடி போன உன்னோட படைகள் தான். ஓடி போனப்பவே அவனுங்க எல்லாம் இறந்துட்டானுங்க.
ஹான்சோ தி சாலமண்டர் ஓடுங்க. சாமுராய்ஸ் பயந்து ஓடினாங்களா? ஆனா அப்பவும் பயப்படாம ஒரே ஆளா என்னை எதிர்க்க தயாரா நின்ன. தயார் ரியல் சாமுராய். போயிருக்கிறாங்க. உன்னோட உயிரை எடுத்ததுக்கு பிராயச்சித்தமா நான் வேணா உன்னோட வீரத்தையும் புகழையும் இந்த ஊர் முழுக்க பரப்புறேன். இது என் உயிரை எடுத்ததுக்காகவா? நீ எனக்கு ஒரு வாக்கு மட்டும் கொடு. என்ன வேணும்னு சொல்லு. என் நண்பர்களை நீ உயிரோட விடணும். அதை தாண்டி வேற எதுவும் வேண்டாம். அப்படியே அவங்களுக்கு விட்டுட்டு போன ஃப்ரெண்டை பெருசாக பார்த்தேன். இந்தாவோ மாத்து மருந்து. இவன் ஒருத்தவங்களை பாக்குறத வச்சு அவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத சொல்ல முடியாதுன்னு நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. அப்படி இருக்கிறவங்களோட சண்டை போடும் போதே எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி பார்த்ததுலயே வித்தியாசமான ஆளு நீ. அதனால இன்னைக்கு நான் உன்னை விடுறேன். ஆனா அதிக அளவுல உன் உடம்புக்குள்ள விஷம் போயிருக்கிறதால இதையும் மீறி உனக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு ஆளா? ஒருத்தருடைய மன உறுதியை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்குள்ளேயும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கு. எப்படியாவது இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் அது. உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு நீ உன்னோட உறுதியான நிலைப்பாட்டிலேயே இருக்கியா, இல்லைன்னா உன் நிலைப்பாடுகளை தகர்த்துட்டு உயிரோட திரும்பி நீ போகிறியாங்கிறத நான் பாக்குறேன். பாடமே எடுத்துக்கிறேன். அதனால இந்த மனுஷன் இப்படி இருக்கிறேன். என்ன நீ அப்ப சோதிக்கணும்னு அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா நீ இப்ப உன் நிலைப்பாட்டுல இருந்து தளர்ந்துட்டு போல இருக்கு. ஒருத்தரை பார்க்கறது மூலமாவே உடனே முடிவு செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் என்ன கொல்லவே முடியாதுனாலும் என்னை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் மிஃபுனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கான வாய்ப்பு வர வரைக்கும் நீ பொறுமையா காத்து இருந்து என்ன மொத்தமா சீல் பண்ணிடு. நீ ஜெயிச்சிட்ட. லார்ட் மிஃபுனே, அவரோட விஷம் அதெல்லாம் நிச்சயம் என்ன எதுவும் பண்ணாது. என்னால அந்த விஷயத்தை ஓரளவுக்கு தாங்க முடியும். ஆனா அதுக்குன்னு அதே நம்பிக்கையோட நீங்க எல்லாரும் இங்க வந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் இப்போ இங்க இருந்து கிளம்புவோம். அப்புறம் இவனை சீல் பண்றதுக்கான வழியை பார்ப்போம். அவன் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தது பெருசுதாங்கிறத இப்ப நான் ஏத்துக்கிறேன். எனக்கு வேற மாதிரி தெரியல. என்ன பண்றாங்கிறது நாம கவனிப்போம். லார்ட் ஹான்சோ, அவனே குத்தி வைப்பான். நிஃபோனே, கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். I entrust you with my conviction. என்ன இவன் தன்னைத்தானே கொண்டுகிட்டான்? அவன் பண்ண முடியல. திரும்ப திரும்ப மூக்கடிதான் முடியுது. தற்கொலை பண்ணிக்கிட்டான். முதல்ல நாம எப்படியாவது என்னுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும். ரொம்ப லேட்டு தம்பி. அவன் ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? தன்னை காப்பாத்திக்க இருட்டுல மறைஞ்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாரையும் பொம்மை மாதிரி பயன்படுத்துற ஒருத்தருடைய பேச்ச லார்ட் ஹான்சோ எப்பவுமே மதிக்க மாட்டாரு. தன்னை கட்டுப்படுத்துறவனை தோக்கடிச்சிட்டு தன்னுடைய சுதந்திரத்தை அவனை அடைஞ்சிட்டாரு. நீங்க உங்களுக்கும் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் உண்மையா இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காவே நீங்க யாரு, உங்க திறமை என்னங்கறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கும். இப்போ சீல் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு கட்டுப்பாட்டில் ஆடுறான்றதே அவனால ஏற்றுக்கணும். அவனை சீல் பண்ணிட்டாங்க போல. வர பாலா நோ பாலாவே பறித்து அப்படியே. உங்க எல்லாரையுமே மாவீரர்களா தான் பார்ப்பாங்க. உங்க புகழ நான் பரப்புறேன். உங்க உறுதியான நிலைப்பாடு என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு லார்ட் ஹான்சோ. லார்ட் மிஃபுனே, லார்ட் ஹான்சோவை புதைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் இல்ல போல. அப்படின்னு அவருக்காக நாம தான் ஒரு நல்ல இடமா பார்த்து அவரை அடக்கம் பண்ணி ஆகணும். இன்னைக்கு எபிசோடில் ஹான்சோவோட இன்னொரு முகத்தை பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இத்தனை நாள் அவனை பற்றி வேற ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. அவனை பார்த்தா ரொம்ப எரிச்சலாகும். ஏன்னா
பெயினோட அந்த லைஃப்பில் விளையாடுனது, அந்த பசங்களோட நகட்டோட லைஃப்பில் விளையாடுனது, அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள அப்படியே இருக்கிறதுனால அவனோட தாட்டே எனக்கு வேறு மாதிரி இருந்தது. அவன் வந்தாலே கெட்டவன் அப்படின்ட்டு ஒரு இதுதான் இருந்துச்சு. பட் பர்சனலாக இப்போ பார்க்குறப்போ அவனுக்குள்ளேயும் நல்ல குவாலிட்டிலாம் இருக்குன்றது தெரியுது. மிச்ச ஊரில் விளையாண்டாலும் அந்த இது பார்க்கலனாலும் அவருக்கு அந்த அமைதி தேடணும்னு பண்ணது. பட் சேர்க்க சரியில்லை. இந்த டான்ஸோ கூடன்னு ஒரு நாய் கூட சேர்ந்துச்சு பாருங்க, அதனால தான் இவ்வளோ வினயம். அவன் வழியில் இருந்தால் வேறு. இது வந்து ஒரு கூட்டாளி கூட போயிட்டு அது மைண்டு மாறி திரும்ப உங்கள் ஊர் பசங்களே நீயே வந்து அழிச்சு நிறைய பேர் நிறைய குழந்தைங்களோட லைஃப்பில் விளையாட்டேன். அதுதான் இப்போ அவரும் சொன்னார் சாம்ராய். என்ன அவ்வளோ சொன்னால் அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன், இப்போ நீ உன் நிலையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதே தான் சாஸ்திரி எப்படி உடஞ்சானோ அதே மாதிரி அந்த அவனும் உடஞ்சிச்சு. அவரே பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அவனுக்கு அது ஞாபகமே இல்லை. இப்படி ஒருத்தனுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஒன்று செஞ்சோன்றதே மறந்து எங்கேயோ போயிருக்கான் பாருங்க. அவனுடைய குணத்தையே மறந்து எங்கேயோ போய் நின்றுக்கிறான். ஸோ அதையும் ஞாபகம் இருந்து இப்போ தான் அவன் உணர்றான், ஆமாம் இல்லை இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவனே அந்த முடிவு எடுத்துக்கிட்டது வேற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கபுட்டோக்கு திரும்ப 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 மூக்கடி தான். அவனை என்னென்னமோ பண்ணுறான் செய்கிறான், அந்த எமோஷனை கட்டுப்படுத்துகிறான். ஆனாலும் அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து திருப்தி அடைஞ்சிச்சு ஒன்று நடந்துச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியல, அவங்க அங்கே எடுத்துடுறாங்க. ஸோ ஆன்சோவை நான் இப்படி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல, அவனை வேற நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சான். இன்னைக்கு ஆன்சோ வந்து நிலைப்பாட்டில் மாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கபோட்டா மாதிரியான ஆட்களாக கூட அவரை ஒன்றும் பண்ண முடியல. இதை வந்து அன்னைக்கு டான்ஸோ கூட இருக்கும்போது அவர் பண்ணியிருக்கலாம். அவன் வந்து மூளை செலவு பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் அப்படி இருந்திருக்கு. ஆனாலும் நகட்டோ ஃப்ரெண்டோ பண்ணது வந்து இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. இப்போ இவர் வந்து சாம்ராயை புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தாருல்ல, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணல. அந்த மாதிரி அன்னைக்கு இவங்க சைடு என்ன ஏதுன்னு கொஞ்சம் நிதானமாக பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுது. ஏன்னா அந்த டைமில் சின்ன பசங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு கொடூரமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ வெறுப்பு வந்தது ஹான்ஸோ மேலே. ஸோ இன்றைக்கி இருந்த இந்த ஒரு திங்கிங் சாம்ராய் மேலே அன்றைக்கி அந்த பசங்கள்கிட்ட இருந்துதான் நல்லா இருந்திருக்குமேன்னு தான் தோணுச்சு. அதாவது அந்த பசங்க வந்து தன்னை மீறி போயிடுவாங்களோ, நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் இவனுங்க வேறதே எடுக்கிறானுங்களே அப்படின்றது தான். அவனுக்கு என்னென்னா தான் தலைமையாக இருந்து செய்யணும். அதே தான் அந்த டான்ஸோ மைண்ட் செட் தான். நான் இருந்தால் தான் இந்த லீஃப் வில்லேஜை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி, நான் இருந்தால் தான் வந்து இந்த வில்லேஜை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான். கூட இருக்க பசங்க இவங்களும் வந்து துரோகி ஆகிடுவாங்களான்ட்டு இவருக்கு வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அவங்கவுங்க ஒரு வே எடுத்துகிட்டு ஒரு கரெக்டாக ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தா எல்லாரோட மனசும் பார்த்தா கிளியராக தான் இருக்குது. அது அப்படியே குழம்பி அவங்களுக்குள்ளேயே இது வந்து அப்புறம் யாரோ பேச்சு கேட்டு எங்கேயோ போய் நின்றுறாங்க. எல்லாருமே மறந்துடுறாங்க, தான் நிலையே மறந்துடுறாங்க. நான் யார், நான் எப்படி இருந்தேன்றதே மறந்து எங்கேயோ போய் நிற்கிறாங்க. அது திரும்ப அவங்க செஞ்சதை ஒருத்தர் பலனடைஞ்சு திரும்ப வந்து அவங்க நிற்கிறப்ப தான் நானா இப்படின்றத அவங்களே அந்த கண்ணாடி முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் பெயின் எனக்கு தெரிஞ்சான். இவனை இப்போ பார்க்கறதுக்கு அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போயாவது அந்த உயிர் போகிற அந்த கடைசி நொடியாவது அது தெரிஞ்சுட்டு போனாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு இவரும் அந்த மரியாதை கொடுத்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம இவன் கிசாமே இறந்தப்போ நம்ம இவர் காய் கொடுத்த அதே மரியாதை தான் இன்றைக்கி வந்து சாம்ராய் வந்து ஆன்சோ கொடுத்த மரியாதையும். ஸோ அது அட்லீஸ்ட் அந்த போகிற சமயத்துக்காவது அது மாறி இருக்குல்ல அந்த தாட்டு, அது மாதிரி நான் உன்னை நம்புறேன்ட்டு அது விட்டுட்டு போகிறாங்கல்ல. ஸோ அது நல்லா இருந்துச்சு. நீ விரும்புகிற அதே விருப்பம் தான் நாங்களும் விரும்புகிறோம், நாங்களும் அமைதி தான் விரும்புகிறோம். நீ எடுத்த வழி தப்பு, நாங்கள் எடுக்கிற கரெக்டான வழி தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் எடுத்துகிட்டு வர அமைதியும் சொல்லி அதை எடுத்துகிட்டு போகிறது. பட் ஆன்சர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ நடக்கல, அப்படி தான் இருக்குது. இந்த காசு பணம் இதெல்லாம் தான் நாளைக்கு வந்து ஆளுன்றது தான், அதுதான் இங்கே நடக்குது. இப்போ அதிகாரமும் பணமும் தான் நம்மளை ஆழ்ந்துட்டுருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. அது மாறிடுச்சு நிறையவே. இந்த மாதிரி நம்ம இன்னமும் உறுதியாக இருந்து அது சர்வே ஆகிட்டுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தாட்டு மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆளுங்களாக தான் நின்று இருப்போம். ஸோ இன்னமும் நம்ம அப்படியே தான் இந்த வழியில் இந்த சைடு நின்றுட்டுருக்கோன்றது தான். அதுதான் இப்போ உலகம் ஏதோ ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே மாட்ட உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் செத்துருவோம், அச்சு புச்சுன்னு செத்துருவோம். இப்படி சில பேர் வாழ்ந்துட்டேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லுவாங்க அந்த சைடுக்கு தான் இப்போ கரெக்டாக அப்படின்னா, அப்படின்னா நீயும் நானும் எப்படி இப்போ வாழ்கிறோம் இந்த உலகத்துலன்னு கேட்டேன். ரிப்ளே இல்லை. ஸோ வாழ்கிற நம்மளே சர்வே பண்ணிட்டு தானே இருக்கும். எல்லாருமே அந்த தாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் உலகம்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்னன்றது நமக்கு தெரியும். நம்மளும் வந்து உலகமே இப்படி ஆகிடுச்சு, 99 பேரும் அப்படி தான் இருக்கிறான், நான் ஒருத்தன் இப்படி இருந்து என்ன மாறப்போகுதுன்ட்டு நம்மளும் மாறிட்டோம் அப்படின்னா உலகம் அழிஞ்சிரும். நம்ம கடைசி வரைக்கும் இல்லை நம்ம இருக்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம உறுதியாக இருக்கணும். நருட்டோ மாதிரி இவங்கள மாதிரிலாம் அவங்களாம் என்றைக்குமே மாற மாட்டாங்க. அப்படி தான் இப்படி தான் இருப்பேன், என் வெளியில் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண போய்ட்டு அடி போடுவோம், செருப்படி போடுவோம், எல்லாம் தான் போடுவோம். தாங்கின்னு திரும்ப திரும்ப வந்து நிற்கிறோம்ல. நம்மள தான் சொல்லப்போனால் பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்களாம் வீக்கான ஆளுங்க. டக்குன்னு வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நோக்கி போகிறது, டக்குன்னு வந்து வெட்டி குத்துன்னு போகிறதுல வந்து ஒரு தீர்வும் கிடைக்காது. அது ஆரம்பம் தான், அது தீர்வே இல்லை. நம்ம உறுதியாக என்றைக்கு வந்து நம்ம மனசு உடையாமல் கடைசி வரைக்கும் போராடுறோமோ அதுதான் சக்ஸஸ் நோக்கி எடுத்துகிட்டு போவோம். அது வலி கஷ்டம்தான், ஆனால் வந்து அது அவ்வளோ வலியும் தாங்கினதுக்கு மருந்தாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். அதுக்கு நம்ம டிலே ஆகும், அவ்வளோதான்.
இங்கே கூட நிறைய பேர் வந்து போர்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் வன்முறையை தான் எல்லாரும் கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாம் தான் சொல்கிறது மற்ற 5 ஊர் வந்து போர் பண்ணி எங்கள் ஊர் பாதிக்குதுன்னு தான் ஹான்சோ வந்து அவன் ஒரு வேலை எடுத்தான். ஆனால் அவனுமே கடைசியில் என்ன பண்ணான், திரும்ப அந்த போர் மாதிரி ஒரு சண்டை ஒரு வன்முறை அதே தான் எடுத்தான். அப்போ இது சொல்யூஷனே கிடையாது இல்லை. சொல்யூஷன்னா இப்போ நரோட்டோ மாதிரி அதுலேருந்து மாற்று வழி தான் யோசிக்கணுமே தவிர திரும்ப அதிலே பண்ணிட்டு நான் அமைதியை விரும்பினேன்னா அது என்ன இருக்குது, திரும்ப திரும்ப அது வளரதானே போகுது. எங்கே குறையும், எங்கே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்கும். இல்லை எனக்கு தெரிஞ்ச அந்த கோவம் வந்து நியாயம் தான். ஏன்னா 2 ஊர் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ஊர் ஏன்டா பாதிச்சுன்னுதுன்ற அந்த கோவம் நியாயம். ஆனால் எடுத்த வழி தப்பு. அதுதான் இன்னைக்கு நின்னது, அதை தான் இவரும் புரிய வச்சார். ஸோ அந்த பக்கம் பார்த்தா பாட்டி அந்த கிவிமாறு பாட்டி அது வந்து அப்படியே தான் இருக்காது, எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு அழிக்கிறதுக்கு அதே வந்து இது சொல்லிக்கொன்ற மாதிரி. பட் இங்கே கிமிமாறு தான் ப்ராப்ளம். ஏன்னா உயிரோடு இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி அவர் லார்டு உரைச்சிமாருக்கு தான் உண்மையாக இருப்பான். அவன்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. அவனை எதுவும் மாற்ற வேண்டியதே இல்லை. அவனை தான் அழிக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவன் மூளை அப்படியே தான் இருக்குது, அப்பயும் சரி இப்பயும் சரி. ஸோ அவனை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.